ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது. வீடியோலாம் எடுத்துகிறோம், ஆனால் அப்லோட் பண்ணதான் லேட் ஆகுது. ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் உடனே அப்லோட் பண்ண முடியல. சின்னதாக ஒரு ஸ்டார் கோலம் மாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் காவி பொடி வச்சு சும்மா லைட்டாக அப்படியே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் செடியிலேருந்து அதெல்லாம் பறிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இன்றைக்கி பால் இல்லையா, அதனால் க்ரீன் டீ மாரி போட்டு குடிக்கலாம், பிளாக் டீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புதினா பறித்தேன். ஒரு 1/4 டீஸ்பூன் டீ தூள், ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு 2-3 எலுமிச்சம்பழம் சாறு சொட்டு விட்டு தேன் இல்லைன்னா கருப்பட்டி நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று சேர்த்து புதினா தழை போட்டு குடிக்கலான்னு என்கிட்ட தேன் வந்ததுனால நான் தேன் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு புதினா பறிச்சுட்டு அப்புறம் பாவக்காயெல்லாம் பார்த்தா எல்லாம் முத்தி போயிருந்தது. பறிக்கல்னா அப்படியே பழுத்து சிவப்பாயிடுதுன்னு சொல்லிட்டு சரின்னு பாவக்காய் பறிச்சுட்டு வெண்டைக்காய் ஒரு 5-6 வெண்டைக்காய் இருந்தது செடியில். அப்படியே அதெல்லாம் அப்படியே பறித்து எடுத்துட்டேன். சரி, அப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி, வெண்டைக்காயை போட்டு சாம்பார் வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு அதை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஆள் மட்டும்தான், ஒரு ஆளுக்காக சமைக்கிறதுக்கே சோம்பேறியாக இருக்குது. அப்படி சாம்பார் வச்சுட்டுனா காலையில் தோசைக்கு ஆகிடும், மதியம் சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலை இது ஒரு கத்தை இருந்தது, உடச்சிட்டு வச்சுருக்கேன். அலசி நல்லா காய வச்சு பொடி பண்ணி வைக்கணும். முருங்கைக்கீரை அந்தமாரி தான் நல்லா ஒரு கட்டு கீரை இருக்கும், அதையும் நல்லா அலசி எங்கள் வீட்டிலே நிலையில் காய வச்சு உலர்த்தி வச்சுக்கிறேன் பொடி பண்ணுறதுக்காக. பிளாக் டீ போட்டு அப்படியே சூடாக குடித்தா நல்லா தான் இருந்தது. தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. புதினா போட்டு சாப்பிட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு வறுத்துட்டு சாதம்லாம் வடிச்சிட்டு செவ்வாய்க்கிழமைன்றதுனால வேலை நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பூஜை பண்ண சாமிக்கு படைக்கணும் அப்படின்ட்டு காலையிலே குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமைச்ச பாத்திரம் கூட கழுவி வச்சுட்டு தான் நான் போவேன். நான் தோசைக்கு சாம்பார், சாதம், வெண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், இது தான் செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மாம்பழம் ஒன்று அதையும் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி. சரி, மதியம் சாப்பாட்டுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு முருகருக்கு வத்தி மட்டும் ஏற்றிட்டு பூ வச்சு வத்தி ஏற்றிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சா. சரி, சாயந்தரம் படைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வைகாசி விசாகம், செவ்வாய்க்கிழமை வர பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது, அதனால் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை கூப்பிட்டாங்க. சரி பார்ப்போம், எனக்கு வேறு கால் வலி முட்டி வலியாக இருக்குது, நடக்க முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னா. வா, முடிஞ்ச வரைக்கும் நடப்போம் வா அப்படின்னாங்க. சரி, இன்னும் மனதைரியத்தை மட்டும் நான் உடலில் பலம் இருந்தாலும் மனசில் ஒரு தைரியம் இருக்கணும். மனதைரியம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்ம முழு மூச்சை செய்ய முடியும். மனதைரியத்தோடு தான் நானும் எங்கள் அக்காவும் கிளம்புனோம். கிரிவலம் போன வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.